எங்க ஏரியாவாண்ட வந்து கேட்டுப்பாரு. ராணி இருக்கிற இடம் எப்பவுமே கலகலன்னு சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் என்னால கலகலன்னு இருக்கவே முடியலையா. இந்த ராணிய எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா. ஆமா, நீ அவங்களோடவே போவன்னு பார்த்தா ஏன் கூட தான் வருவேன்னு அடம் பிடிச்சி அங்கேயே நின்னையே எதுக்கு? இதுக்கப்புறம் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ அதுக்கோசரம் தான் நான் இப்போ உன் கூட வந்தேன். நான் நடிக்கதாயா வந்தேன். ஆனா எனக்கே தெரியாம உன் மேல உசுரையே நான் வெஸ்டையா. இப்ப பாரு, என்னால உன்னோட சேர்ந்து வாழவும் முடியாம உன்னை மறக்கவும் முடியாம எப்படி இருக்குது தெரியுமா. பாம்பு வாயில தவளை மாட்டிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி எனக்கு வலிக்குதியா. இவ விடுற ஃபீலிங்க பார்த்தா நாமளே மாறிடுவோம் போல. சரி, பாட்டை போட்டு மாத்தி விடுவோம். தமன்னா, எவ்வளவு நாள் கனவு இன்னைக்கு நிறைவேற போறத நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம எல்லாரும் கோடீஸ்வரங்க. ஆமா மனோ, இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்ததுல இருந்து 5க்கும் 10க்கும் மாமா கிட்ட கையேந்துறது எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்காக நான் இத்தனை வருஷங்களா எவ்வளவு அவமானங்களை தாங்கிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அந்த ராணி எல்லாத்தையுமே இழந்துட்டு நிராயுத பாணியா நிக்கணும். அப்ப நான் அவளுக்கு யாருன்னு காட்டுறேன். தமன்னா, நீ ராணின்னு சொன்னது எனக்கு ஒரு சந்தேகம். ஆனா யாரும் என்ன திட்டக்கூடாது. ஐயோ மாமா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல தயவு செஞ்சு யார் முடியும் ஸ்பாயில் பண்ணாதீங்க ப்ளீஸ். நீங்க சொல்லுங்க சித்தப்பா. அந்த ராணி திடீர்னு சென்டிமெண்டா பேசி சித்தார்த்து கூட வரேன்னு சொன்னதுக்கும் ஏதாவது பிளான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது தமன்னா. அப்படிலாம் எதுவும் இருக்காது தம்பி. என்னைக்கு சித்தார்த்த அவகிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினானோ அன்னையில இருந்து அவ பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி சுருண்டு கிடக்குறா. தம்பி, நீங்க கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. சொத்து வரத நினைச்சு சந்தோஷமா ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. இனிமே ராஜா மாதிரி வாழலாம். அப்ப எங்க சித்தார்த்தையும் ராணியும் காணோம்? அத ஏன் கேக்குறீங்க? நாம எல்லாரும் கிளம்பி வெளியில வந்தோம்ல, எனக்கு தாடிக்காரனோட கார்ல தனியா வரணும் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் டயலாக போட்டா. இந்நேரம் வந்துகிட்டு இருப்பா. எங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. அவங்க வந்துருவாங்க. பாவம், மாமா வந்து எவ்வளவு நேரம் காத்துட்டு இருப்பாங்க. சரி, என்ன நடக்குதுன்னு உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மா, ரெஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியா முடியணும்னு ஒரே டென்ஷனா இருக்குமா. எதுக்கு டென்ஷன்? ஏன் கவலைப்படுற? எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ கோடீஸ்வரன். சந்தோஷமா இரு. நீங்க எடுத்த முடிவுக்கு நான் அகைன்ஸ்டா நிக்க போறது இல்ல. டிவோர்ஸ் தான் வேணும்னு 100% முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. இந்த தெளிவு நிறைய பேருக்கு இருக்காது. டிவோர்ஸ் வேணும்னு பிடிவாதமா நிப்பாங்க. ஆனா கொஞ்சம் எழுதி கேட்டா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பரவாயில்ல, நீங்க என்ன வேணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கீங்க. ஒருவேளை 2 மாசம் கழிச்சு நீங்க டிவோர்ஸ் வேணான்னு முடிவு பண்றீங்கன்னு வச்சுப்போம். இல்ல அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? இந்த 2 மாசத்துல என்ன நடந்திருந்தா நீங்க டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிருக்கீங்க? பவித்ரா கிட்ட இருந்து விலகிறதுக்கு ஒரு 10 காரணம் இருக்கா? சொல்ல முடியுமா? சார் வாங்க மிஸ்டர் பத்மநாபன். சார், நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துட்டேன். எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா சார்? சார், அதில் யார் யாருக்கு சொத்து பிரிக்கணுமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது சார். அதுபடி நீங்கள் பிரித்து கொடுத்துருங்க சார். ஓகே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். சரிங்க சார். ஓகே சார். அக்கா, நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. நெல்லுக்கு பாயறது கொஞ்சம் புல்லுக்கும் பாயும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களால எனக்கும் சொத்து வரப்போகுது.
அம்மா அப்பா. என்னங்க ஆச்சு? நான் எல்லாம் சொல்லிட்டேன் சாவித்ரி, எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுவாங்க. சரி. அஞ்சல, இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அதுக்காக பொம்மி ரொம்பவே போராடினா. இப்ப இருக்கிற ராணியும் போராடினா. எத்தனையோ சந்தர்ப்பங்களை இதை நடக்க விடாம அவங்க தடுத்தாங்க. ஆனா இப்ப கடைசியில பாத்தியா, ஒருத்தி போய் சேர்ந்துட்டா. ஒருத்தியை இவங்களே ஒதுக்கி வைக்கிறாங்க. இந்த குடும்பம் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது நடக்காம போச்சே. இதெல்லாம் பாக்குறதுக்கு ஆண்டவன் என்ன இன்னும் உயிரோட வச்சிருக்கான். தாத்தா, என்ன தாத்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாம மட்டும் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சா பத்தாது. வீட்டுல இருக்கிற எல்லாரும் அத மனசார நினைக்கணுங்க. அப்பதான் அது நல்லபடியா நடக்கும். இப்ப நடக்கிறது எல்லாம் நல்லதுக்குன்னே நினைச்சுக்கோங்க. வேற நம்மால என்ன செய்ய முடியும்? பத்மநாபன் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் வர சொல்லுங்க. சரிங்க சார். சார், உங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாத்தையும் ஐயா உள்ள வர சொல்றாரு. சரிங்க, இப்ப வந்துடுறோம். என்னங்க அவங்க கூப்பிட்டுட்டாங்க, இன்னும் உங்களை காணுமே. தம்மனா, அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்களான்னு போன் போட்டு கேளு. சரிங்க அத்தை. ஏன் தான் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்காங்களோ. ஹலோ, வந்து நிறுவோம். இன்னொரு 20 நிமிஷத்துல நாங்க அங்க வந்துருவோம். அத்தை, ஒரு 20 மினிட்ஸ்ல வந்துருவேன்னு சொல்றாங்க. சரி சரி, வாங்க, நம்ம உள்ள போய் வேலையை பார்ப்போம். வாங்க. உங்களுக்கு வேற எதுவும் ஸ்ட்ரெஸ் இருக்கா? வேலையில வேற ஏதாச்சும்? இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா, சில நேரங்கள்ல நம்ம வேற ஏதோ விஷயத்தினால ஸ்ட்ரெஸ் ஆகும். அது என்னன்னு சரியா தெரியாதனால பக்கத்துல இருக்கிற கண்ணுக்கு தெரியுற ஒரு விஷயத்த புடிச்சுக்கிட்டு நம்ம இதனாலதான் ஸ்ட்ரெஸ் ஆகுறோம்னு நம்மள நாமே நம்ப வச்சிரும். அது மாதிரி எதுவும்? இது வேற நேரம் கெட்ட நேரத்துல எதையோ சொல்லிக்கிட்டேன். ஐயோ, இப்போ நீ சொல்லியா? என் அண்ட உனக்கு என்ன பிடிக்கல நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த? ஏய், எனக்கு இன்னும் மொத்தமாவே பிடிக்கல, அதனாலதான் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நான் வந்து உன்னாண்ட மனசாட்சியோட நடந்துக்கணும்னு நினைச்சு உன்னாண்ட வந்து உண்மையை சொன்ன தயா தப்பு. பொம்மினே சொல்லி உன் கூட சந்தோஷமா நான் வாழ்ந்திருந்தா நீயும் என் கூட நல்ல விதமா வாழ்ந்திருப்ப. நான் தாயா தப்பு பண்ணிட்டேன். உண்மையை சொன்னா நீ ஏத்துப்பன்னு தப்பு கணக்கு போட்டயா? ஆனா உன்னையா காசுக்காக நடிக்க வந்தேன்னு திரும்ப திரும்ப பேசுற பாத்தியா? அதத்தாயா என்னால தாங்கிக்கவே முடியல. உனக்கு உண்மையா இருக்கிற எல்லாமே பொய்யா தெரியுது, பொய்யா இருக்கிற எல்லாமே உண்மையா தெரியுது. என்னைக்காவது ஒரு நாள் நான் யாருன்னு அந்த கடவுள் உனக்கு புரிய வைப்பாயா? ஆனா அந்த நேரம் வரும்போது நான் பக்கத்துல இருப்பேனா இல்லையான்னு கூட தெரியாதையா? ஏன் சிரிப்பு உடந்து செதறி கிடக்கு, எப்போ வருவ எடுத்துக்க, உன் நினப்பில் மனசு கதறி கிடக்கு, என்ன கொஞ்சம் என்னால உன்னோட டார்ச்சர் இதுக்கு மேலே சகிச்சிட்டு இருக்க முடியாத. நீ இதுல சைன் போடு. உனக்கு எவ்வளவு பணம் தேவைன்னு சொல்லு, அதை செட்டில் பண்ணிடுறேன். வாங்கிட்டு வீட்டு விட்டு கிளம்புற வழி பாரு. நீங்கெல்லாம் வளர்ந்துட்டீங்க, உங்க இஷ்டம் போல நடந்துக்கிறீங்க. நாங்கெல்லாம் யாரு உங்களை கேள்வி கேட்கறதுக்கு? நான் என்னத்துக்கு உன்னாண்ட பிரச்சனை பண்ண போறேன்? நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வீட்ல இருக்க போறேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் இங்க தான் இருக்கீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிடலாங்களா? சரிங்க சார், ஆரம்பிச்சிடலாம். சரி வாங்க, ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நீங்க சைன் பண்ணுங்க. கொடுங்க சார்.
போச்சியா? யோ பிரேக் புடியா? ராணி பிரேக் பிடிக்கல. யோ என்னையா சொல்ற? அடுத்தது மிஸ்ஸஸ் ராணியை வர சொல்லுங்க. சார் அவங்க வந்துகிட்டு இருக்காங்க சார். இங்க பாருங்க மிஸ்டர் பத்மநாபன், அப்பாயின்மெண்ட் நேரத்துக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிருங்க. இல்லைன்னா நாளைக்கு தான் பண்ண முடியும். ஒரு நாள் டிலே ஆயிடும், அப்புறம் பாத்துக்குங்க. சார் ஒரு நிமிஷம் சார். ஏம்மா என்னம்மா ஆச்சு பாருங்க. சீக்கிரம் போங்க. யோ யோ எழுந்திரியா? யோ எழுந்திரியா? யோ யோ எழுந்திரியா? யோ யோ எழுந்திரியா? யோ எழுந்திரியா? யோ யோ எழுந்திரியா? யோ யோ எழுந்திரியா? யாராவது வாங்கல, யாராவது வாங்க, எழுந்திரியா? யோ யோ என்ன பாரியா? என்ன பாரியா? யோ யாராவது வாங்க. யோ யோ யாராவது வாங்கல. யாராவது வாங்க. அம்மா வாமா வந்து என் புருஷனை காப்பாத்துங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இவரை தூக்கி வெளியே போட்டுடலாம். யாராவது வாங்க ப்ளீஸ். அங்க பாரு, கரண்ட் கம்பி அறுத்து தொங்குது, தீப்புரி வேற வருது. இங்க வந்துருமா? ஐயோ ஹலோ சார், ஃபயர் சர்வீஸுங்களா? ஐயோ எழுந்திரியா? ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒயர் வேற அறுந்து விழுந்துருச்சு. தீப்பொறி வந்துட்டு இருக்கு சார். ஆக்சிடென்ட் ஆன காருக்குள்ள ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாரு. பக்கத்துல அவர் வைஃப் இருக்காங்க. சீக்கிரம் வாங்க சார். ஆம்புலன்ஸா? சார் இங்க ரோட்ல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். எழுந்திரியா? என்ன தமனா இது? ஏன் அவங்க ரெண்டு பேரும் இன்னும் காணோம்? தமனா அப்ப கேட்கும் போது கூட 20 நிமிஷத்துல வந்துடுறேன் நாங்க. சொல்லியே 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, இன்னும் ஆளை காணோம். அத்தை, அந்த ராணி ஏதோ பிளான் பண்றான்னு எனக்கு தோணுது அத்தை. இல்லனா அவங்க சொன்ன டைம்க்கு இந்நேரத்துக்கு வந்திருக்கணும்ல. இருத்தமண்ணா, நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ஃபோன் பண்ணி கேளுங்க. அக்கா, சித்தார்த் போனே எடுக்க மாட்டேங்கிறான்க்கா. எனக்கு தெரியும், அந்த குப்பத்துக்காரி ஏதோ தகுடு தத்தம் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி உள்ள போவோம் வாங்க. சரி வாங்க. என்னாச்சுமா? எங்க என்னாச்சு? தெரியலங்க, ஃபோன் பண்ணோம், ரெண்டு பேருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா, பெட்ரோல் டேங்க் உடைஞ்சு பெட்ரோல் லீக் ஆகுதுமா. அங்க பாரு, கரண்ட் கம்பில இருந்து நெருப்பாக கொட்டுது. கார் வெடிச்சிர போதுமா. சீக்கிரம் வாமா. யோ எழுந்திரியா, எழுந்திரியா, யோ எழுந்திரியா, யோ தீப்பொறி வருதியா, யோ யோ கண் முழிச்சு பாரியா, என்ன பாரு, எழுந்திரி. யோ இங்க பாரு, பெட்ரோல் டேங்க் உடைச்சு பெட்ரோல் லீக் ஆதியா. அங்க பாரு, தீப்பொறி வேற கீழே வருதியா, எழுந்திரியா.
ஜாம் ஆயிடுச்சா? கால் மாட்டிக்கிச்சு. இல்ல நான் சொன்னா கேளு, நீ இருந்து போயிடு. என்னையா? கரண்ட் ஒரு கீழே இறங்குது, பெட்ரோல் ஒரு லீக் ஆயிருக்கு. நீ போ. இல்லையா இல்லையா, நான் போக மாட்டேன். நீ இறங்கி வா, நான் போக மாட்டேன். நீ வாயா, பொழைச்சா நம்ம 2 பேரும் ஒண்ணா பொழைப்போம். இல்லனா ஒண்ணாவே சாவோயா. முயற்சி பண்ணியா, வெளிய வாயா. வா. இங்க பாரு, அந்த கரண்ட் ஒரு இறங்கி கீழே வருது. என் கால் வேற நல்லா மாட்டிக்கிட்டு இருக்க. என்னால என் காலை வெளியே எடுக்க முடியல. நீ போ ராணி. ராணி நீ போன்னு சொல்றல. நீ வாயா, வா. ஏம்மா, வாங்கம்மா இந்த பக்கம். நீ வாயா. ராணி வா. போடி. எங்க சார் ராணி? போன் பண்ணி வர சொல்லுங்க. தமனா, முதல்ல சித்தார்த்துக்கு போன் போடு. அவங்க எங்க இருக்காங்க, இங்க வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேளு. சரி. என்னம்மா? போனே எடுக்கல அத்தை. ஓ ச்சே. சார் 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 எங்க சார் கிளம்பிட்டீங்க? என்ன பத்மநாபன் சார், நான் எவ்வளவு தூரம் சொன்னேன் அப்பாயின்மெண்ட் நேரத்துக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி. இனி நாளைக்கு தான் சார் பண்ண முடியும். ஐயோ சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்ணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு தான் பண்ண முடியும். சார் சார். ஐயோ சார். சார், உங்க கண்ணு முன்னாடி தானே போன் பண்றேன். அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க சார். கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் சார். என் நிலைமை உங்களுக்கு புரியுதா இல்லையானே தெரியல எனக்கு. நீங்க சொல்ற மாதிரியே நான் இங்கேயே இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு தான் நடக்கும். புரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் ப்ளீஸ் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். யோ போயிட்டாரு. என்னப்பா இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? அந்த சித்தார்த்தும் வரல, ராணியும் வரல. இப்போ உங்களுக்கு மனசு குளுகுளுன்னு இருக்குமே. எங்களுக்கு சொத்து கிடைக்க கூடாதுன்னு சித்தார்த்த ராணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிருக்கான். என்னடா வளர்ற? நான் உளறலப்பா, உண்மையை தான் சொல்றேன். எனக்கும் எதுவும் தெரியாது. இரு, போன் பண்ணுங்க பண்ணுங்க, போன் பண்ணுங்க. ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுடா. பின்ன ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வரும். எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டு எல்லாம் என் தலையெழுத்து. என்ன பண்ணி தொலைகிறது? சாவித்ரி கேளு, என்ன கேளு. சூப்பர் மாமா, நல்லாவே நடிக்கிறீங்க. அவங்க தான் அப்படி பண்றாங்கன்னா நீங்களுமா? சாவித்ரி, இதுல இவரை சொல்லி பிரயோஜனம் இல்ல. எல்லாம் அந்த குப்பத்துக்காரியோட வேலை. அவகிட்ட இருந்து சொத்தை புடுங்க போறதுனால இப்படி எல்லாம் சதி பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணி தொலைகிறது? அப்பா என்னப்பா? அவ லேசுப்பட்ட ஆள் இல்ல. அவ விரிச்ச வலையில நம்ம மொத்தமா வந்து மாட்டிக்கிட்டோம். தமன்னா, வாய மூடு. சும்மா வாய்க்கு வந்தபடி எதையோ பேசாதமா. அவ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணிருக்கான்னு தெரியுமா? அவளை போய் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இல்லைன்னா என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு பண்ணிக்கலாம்ல. ஏன் உயிர் போனாலும் பரவாயில்லையா, ஆனா உயிர் போக கூடாதியா? லூசு மாதிரி பண்ணாத. பேட்டா ராணி, சொன்னா கேள்றி. சொல்லிக்கிட்டே இருக்கல. நீ என்ன பண்ற? ஏய்